டெய்லி சுடு தண்ணி குடிக்கிறதுனால நம்மளுக்கு ஃபேட் வந்து பேர்ன் ஆயிடும் அப்படின்னு சொல்றது. இஸ் இட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இது வந்து ஃபால்ஸ்னே சொல்லலாம். என்னன்னா இது ஒரு 50% நமக்கு ரிசல்ட் இருக்கும். ரெகுலராக நம்ம வந்து ஹாட் வாட்டர் குடிக்கவும் கூடாது. சில பேர் வந்து டின்னர் அப்போ வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டுமே அவங்க கன்சியூம் பண்ணி தூங்குவாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்னன்னா நைட் டைம் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் எது மேம் உண்மை? ஸோ நைட்டில் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், பட் சுகர் பேஷண்ட்ஸ் ஃப்ரூட்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த ஃபேட் பர்னிங் டீஸில் க்ரீன் டீ தான் இருக்குல்ல பெஸ்ட் அப்படின்றது சொல்கிறாங்க. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் தட்? ஸோ க்ரீன் டீ பெஸ்ட். ஸோ பேசிக்காக பார்த்தோம்னா நம்ம வீட்டில் குடிக்கக்கூடிய சுக்குமல்லி காஃபியை வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லலாம். ஸோ ஏலக்காய் கஷாயம் குடிக்கலாம். இப்போ லவங்கப்பட்டை மட்டும் கிராம்பு லவங்கப்பட்டை போட்டு அந்த கஷாயம் குடிக்கலாம். ஸோ இது எல்லாமே க்ரீன் டீ மாதிரி நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்பெஷலாக பார்த்தோம்னா இன்றைக்கி எல்லாருக்குமே கலராக டீ குடிக்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த ப்ளூ டீன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சங்கு புஷ்பம் இருக்குது. ஸோ சங்கு புஷ்பம் அதை போட்டு நம்ம குடிக்கிறது தான் ப்ளூ டீன்னு சொல்லுவோம். அதுவுமே கார்டியாக் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்கும் அதை எடுத்துக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி பசிக்கு ஏற்ற மாதிரி உணவு எடுக்கணும். ஸோ நிறைய நம்ம எக்ஸ்ட்ரா கேலரிஸ் எடுக்கும் வெயிட் கெயின் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த எடுக்கிற ஃபுட்டுமே நமக்கு வந்து பேலன்ஸ்டான ஒரு டயட்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இவ்வளோ பிரச்சனை நமக்கு சரியாகுது தெரியுமா? அந்த ஹீட் குறையும் போது ஹேர் ஃபால்ல இருந்து கண் எரிச்சல்லேருந்து அசிடிட்டி, கான்ஸ்டிபேஷன், ஜாயிண்ட் பெயின் எல்லாமே நமக்கு கிளியர் ஆகும்னா காலையில் இது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக ரெகுலராக காலையில் மோர், நீராகாரம் அல்லது கற்றாழை சாறு, இது மூணில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக எடுத்துடணும். காலையில் ரைஸ் எடுத்துப்பாங்க, மதியமும் அதே ரைஸு, நைட்டு திரும்ப இட்லி தோசை எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரே ரைஸ் ஐட்டம்ஸாக நம்ம இருக்கிறத விட்டுட்டு காலையில் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் எடுக்கிறோம், இல்லை ஆஃப்டர்நூன் டைமில் நம்ம ரைஸ் எடுக்கிறோம், திரும்ப நைட் வந்து ஹெல்த்தியான ஒரு ஃபுட் எடுக்கிறோம் போது ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஒரு நாளைக்கு 2 times 2 meals per day அப்படின்னு சொல்கிறது உண்மையிலே நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆரோக்கியமாக இருக்கணும்னா 2 வேளை சாப்பிட்டாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன செக்மெண்ட். திஸ் இஸ் அ ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ஸோ வெயிட் லாஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன கொஷின்ஸ் வந்து நான் கேட்குறேன், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ட்ரிங்கிங் ஹாட் வாட்டர், டெய்லி சுடு தண்ணி குடிக்கிறதுனால நம்மளுக்கு ஃபேட் வந்து பேர்ன் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறது. இஸ் இட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இது வந்து ஃபால்ஸ்னே சொல்லலாம். என்னென்னா இது ஒரு 50% நமக்கு ரிசல்ட் இருக்கும். ரெகுலராக நம்ம வந்து ஹாட் வாட்டர் குடிக்கவும் கூடாது. ஸோ இப்போ கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்ம எந்த மாதிரி நம்மளுடைய பாடி கண்டிஷன், இப்போ பித்தம் இருக்குது, ஹாட் வாட்டர் குடிச்சிக்கிட்டே இருக்கிறோன்னா இன்னும் பாடி ஹீட் ஆகும், கான்ஸ்டிபேஷன் வர சான்சஸ் இருக்குது. ஸோ ஹாட் வாட்டர் நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ பாடியில் இருக்கக்கூடிய இந்த கொலஸ்ட்ராலை வந்து வெளியேற்றுறதுக்கு ஓகே. ஆனால் ரெகுலராக 1 day ஃபுல்லாக நான் ஹாட் வாட்டர் குடிச்சிக்கிட்டே இருக்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு மற்ற பிரச்சனைகளும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ மார்னிங் நம்ம ஒரு ட்ரிங்க் குடிக்கிறோன்னா லியூக் வார்ம் வாட்டர், நைட்டு தூங்கும்போது குடிக்கலாம். ஸோ அந்தந்த டைமில் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். இந்த வெயிட் லூஸ் பண்ணுறேன் அப்படின்ற இதில் டின்னர் வந்து ஸ்கிப் பண்ணுறது குட் ஆர் பேட்? இப்போ டின்னர் பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது சில பேர் வந்து டின்னர் அப்போது வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டுமே அவங்க கன்சியூம் பண்ணி தூங்குவாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்னா நைட் டைம் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எது மேம் உண்மை? ஸோ நைட்டில் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், பட் சுகர் பேஷண்ட்ஸ் ஃப்ரூட்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நைட்டில் நமக்கு தூக்கத்தில் லோ சுகர் ஆகுதா இல்லை சுகர் ரொம்ப ஹை ஆகுதான்னு தெரியாது அதே டைமில். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் டே டைமில் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். நைட்டில் ஃப்ரூட்ஸ் சாலட் மாதிரி சாப்பிட்றது ஓகே தான். ஸோ நார்மலாக இருக்கிற ஒரு பர்சன்ஸ் வந்து ஃப்ரூட் சாலட் தாராளமாக எடுத்துக்கலாம். ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு ஃப்ரூட்ஸ் இதுதான் ப்ராப்பரான டைமில் இதுதான் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும்னா என்ன மாதிரி டைமிங் வந்து சொல்லுவீங்க? மார்னிங் டைம். ஓகே. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம வந்து சாலடாகவே எடுத்துக்கலாம். இல்லைங்க காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டேன்னா லஞ்சுக்கு முன்னாடி ஒரு பிரேக் நமக்கு கிடைக்குதுன்னா அப்போ நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஈவினிங் 4 to 5 இந்த டைமில் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கரெக்ட் டைம் சொல்லலாம். ஆனால் ஃபுட் எடுத்த உடனே நம்ம வந்து உடனே ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்துட்டு இந்த ஃபேட் பர்னிங் டீஸில் க்ரீன் டீ தான் இருக்குல்ல பெஸ்ட் அப்படின்றது சொல்கிறாங்க. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் தட்? ஸோ க்ரீன் டீ பெஸ்ட். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு க்ரீன் டீ ஓகே. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஹெர்ப்ஸ்க்கும் ஒரு பெக்குலியரான சில கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நம்ம வெயிட் லாஸ்க்கும் க்ரீன் டீ மட்டும் கிடையாது, நிறைய ஹெர்ப்ஸ் இருக்குது. ஸோ அது ஒன்று இப்போ பேசிக்காக நம்ம எல்லா இடங்கள்லையும் கிடைக்கக்கூடியது செம்பருத்தி கிடைக்கும், கொய்யா லீவ்ஸ், கொய்யா இலைகள் நமக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம டீ மாதிரி குடிக்கும்போது நல்ல ரிசல்ட் நமக்கு இருக்குது இல்லைங்களா. ஸோ பேசிக்காக பார்த்தோம்னா நம்ம வீட்டில் குடிக்கக்கூடிய சுக்குமல்லி காஃபியை வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லலாம். ஸோ ஏலக்காய் கஷாயம் குடிக்கலாம்,
ஸோ லவங்கப்பட்டை மட்டும் கிராம்பு லவங்கப்பட்டை போட்டு அந்த கஷாயம் குடிக்கலாம். ஸோ இது எல்லாமே க்ரீன் டீ மாதிரி நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்பெஷலாக பார்த்தோம்னா இன்றைக்கி எல்லாருக்குமே கலர் டீ குடிக்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த ப்ளூ டீன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சங்கு புஷ்பம் இருக்குது. ஸோ சங்கு புஷ்பம் அதை போட்டு நம்ம குடிக்கிறது தான் ப்ளூ டீன்னு சொல்லுவோம். அதுவுமே ஹார்ட் கார்டியாக் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்கும் அதை எடுத்துக்கலாம். வாக்கிங் 10,000 ஸ்டெப்ஸ் அ டே, ஸ்டெப்ஸை கால்குலேட் பண்ணி வாக்கிங் போகிறாங்க. ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலி இது நம்மளோட வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுமா? நல்லா ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஸோ எவ்வளோ இப்போ ஒரு சிலர் நடக்கவே இல்லைங்க, முன்னாடிலாம் நான் இவ்வளோ ஸ்டெப்ஸ் கூட எடுத்து வச்சுனான்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. அந்த கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் சரி நேற்றை விட இன்றைக்கி நம்ம நல்லா வாக் பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்லது காஃப் மசில்ஸ். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு வெரிகோஸ் வெயின் இருக்கும். தைஸ்லலாம் வந்து பார்த்தோம்னா வெரிகோஸ் வெயின் நல்லாவே இருக்கும். வெயிட் கெயின் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நடக்கிறதே குறைஞ்சிட்டு அதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வாக்கிங் நல்லாவே நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபாஸ்டர் வெயிட் லாஸ்க்கு வந்துட்டு நம்மளோட சாப்பாடு அளவை வந்து குறைச்சிட்டே வந்தோம்னா வெயிட் லாஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது உண்மையா இல்லை இஸ் இட் ஜஸ்ட் அ மித்? உண்மைதான். உண்மை. நம்மளோட அளவை வந்து குறைக்கிறது வந்து ஓகே தேவைக்கு ஏற்ற மாதிரி பசிக்கு ஏற்ற மாதிரி உணவு எடுக்கணும். ஸோ நிறைய நம்ம எக்ஸ்ட்ரா கேலரிஸ் எடுக்கும் வெயிட் கெயின் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த எடுக்கிற ஃபுட்டுமே நமக்கு வந்து பேலன்ஸ்டான ஒரு டயட்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ காலையில் ரைஸ் எடுத்துப்பாங்க, மதியமும் அதே ரைஸு, நைட்டு திரும்ப இட்லி தோசை எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரே ரைஸ் ஐட்டம்ஸாக நம்ம எடுக்கிறத விட்டுட்டு ஸோ காலையில் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் எடுக்கிறோம், இல்லை ஆஃப்டர்நூன் டைமில் நம்ம ரைஸ் எடுக்கிறோம், திரும்ப நைட் வந்து ஹெல்த்தியான ஒரு ஃபுட் எடுக்கிறோன்னும் போது ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இந்த வெயிட் லாஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது ஆயுர்வேதாவில் ரொம்பவே ஃபேமஸாக இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நான் கேள்விப்பட்ட விஷயம் வந்து ஒரு நாளைக்கு 2 முறை சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது பண்ணுறதுனால நம்மளுக்கு நிஜமாகவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாகுமா? அண்ட் ரெண்டாவது முக்கியமான கொஷின், இது ப்ராக்டிக்கலி எல்லாராலையும் வந்து ஃபாலோ பண்ண முடியுமா? ஒரு நாளுக்கு 2 டைம்ஸ் 2 மீல்ஸ் பர் டே அப்படின்னு சொல்கிறது உண்மையிலே நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா 2 வேளை சாப்பிட்டாலே போதும். ஸோ காலையில் சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் நைட் டின்னர் அப்படின்னு சொல்கிறது தான். இப்போது முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா 6-6:30க்கு அப்புறம் சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அதோடு முடிச்சிடுவாங்க. திரும்ப அடுத்த நாள் மார்னிங் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்த வரைக்கும் எல்லாருமே ஹெல்த்தியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ, எப்போல்லாம் எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான். அதுவும் இப்போது ஃபுட்டில் வந்து பார்த்தோம்னா நிறைய அவுட் சைட் ஃபுட் கிடச்சிருச்சு. இது தாங்க அப்படின்னு கிடையாது. அதுவும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்க ஃபுட்டு எடுக்க நமக்கு என்ன ஆகுதுன்னா கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சுட்டே இருக்கும். ஸோ அப்போ ஃபுட்டில் வந்து நம்ம எடுக்கக்கூடிய குவான்டிட்டி அண்ட் டைமிங்ஸ் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் இந்த 2 டைம்ஸ் நம்ம ஃபுட்டு எடுக்கணுன்றது ஒரு சிலருக்கு இல்லைங்க. சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து காலையில் எடுத்தோன்னே திரும்ப ஆஃப்டர்நூன் நான் லஞ்ச் கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்ட்டு இருக்கவங்க லஞ்ச் எடுத்துக்கலாம். ஹெல்த்தி மீலாக இருக்கணும் அது. ஸோ ஃபுல்லாக ரைஸாகவே இல்லாமல் ரைஸ் ப்ளஸ் வெஜிடபிள்ஸ், டெய்லி கண்டிப்பாக ஒரு கீரை இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபுட் சூஸ் பண்ணி எடுக்கும்போது நல்லா வெயிட் லாஸ் ஆகும். உங்களோட டேயில் இப்படி தான் நான் ஃபுட் சாப்பிட்றேன், இதுதான் என்னோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்னா, ஹவு டு யூ டிவைட் யுவர் மீல்? ஸோ மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் கண்டிப்பாக வாட்டர் இருக்கணும். ஓகே. ஸோ காஃபி இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்போவாது எடுத்துக்கலாம். அதுக்காக இதுதான் ரூல்ஸ் அப்படின்லாம் எந்திரிச்ச உடனே ஒரு கப் ஆஃப் டீ ஒரு காஃபி வந்து கம்பல்சரி கிடையாது. ஓகே. ஸோ காலையில் நம்ம எந்திரிச்சோடனே கொஞ்சம் வாட்டர் மஸ்ட், எல்லாருக்குமே மஸ்ட் வாட்டர். அடுத்தது நீர் ஆகாரம் இல்லைன்னா மோர். ஓகே. இது எடுக்கும்போது நம்ம 3 தோடங்கள் எது அதிகமாக இருக்குது குறைவாக இருக்குனாலும் பேலன்ஸ் ஆகிடும். இங்கேயே நம்மளுடைய டேவை வந்து ஹெல்த்தியாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஸோ காலையில் கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த நீர் ஆகாரம் அல்லது மோர். ஸோ ரொம்ப நாளாக நமக்கு வந்து பாடி ஹீட்லேயே இருக்குது, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக அதில் வந்து கற்றாழை சேர்த்துக்கலாம். ஸோ ஆலோவேரா மோரும் சேர்த்து குடிக்கும்போது நம்ம பாடியில் எவ்வளோ பிரச்சனை நமக்கு சரியாகுது தெரியுமா? அந்த ஹீட் குறையும் போது ஹேர் ஃபால்லேருந்து, கண் எரிச்சல்லேருந்து, அசிடிட்டி, கான்ஸ்டிபேஷன், ஜாயிண்ட் பெயின் எல்லாமே நமக்கு கிளியர் ஆகும்னா காலையில் இது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக ரெகுலராக காலையில் மோர், நீராகாரம் அல்லது கற்றாழை சாறு, ஸோ இது 3ல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக எடுத்துடணும். ஸோ இது பெஸ்ட்டாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இது தாங்க நான் சாப்பிடுவேன். டெய்லி வந்து இந்த ஓட்ஸ் கஞ்சி தான் நான் குடிக்கிறேன், இந்த ஃப்ரூட்ஸ் தான் ஒரு பவுலில் வச்சு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றேன், அந்த மாதிரி இல்லை. ஸோ ஹெல்த்தி ஃபுட் நம்ம வீட்டில் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வீட்டில் சமைச்சிட்ருப்பாங்க, களி செய்வாங்க. களி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேழ்வரகு அடை இருக்கும். ஸோ சிறுதானியங்களில் செஞ்ச ஏதாவது ஒரு உணவு இல்லை கூழ், இந்த மாதிரியான உணவுகள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சிலர் வந்து நான் இதெல்லாம் என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் ஓகே, பட் அது நமக்கு ஹெல்த்தியாக இருக்கான்றதை கொஞ்சம் பார்த்துக்கணும்.
ஸோ அதுக்கு பெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா களி ரொம்ப சிறந்தது. ஸோ அந்த களியும் வேர்க்கடலை சட்னியும் வச்சு சாப்பிடும்போது அதோட லெவலே வேறுன்னு சொன்னேன். டேஸ்ட் வைஸ் ஓகே நல்லாயிருக்கும். ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்ணுன்னா இது ரொம்ப பெஸ்ட்டு. சுகர் பேஷண்ட்ஸ்லேருந்து கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ராகி ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டயட் எடுத்துக்கலாம். ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்ன மாதிரி ரைஸோட நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ நம்ம ஃபுட்டில் வந்து கொஞ்சம் தேங்காய் சேர்த்து சாப்பிட்றது நல்லதாக இருக்கும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல், வெஜிடபிள்ஸ் எதுவுமே டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஸோ பாயில் பண்ணணும். அதில் கொஞ்சம் கோகோனட் ஆட் பண்ணுறது, அந்த கோகோனட் அந்த பால் எடுத்து, தேங்காய் பால் எடுத்து சேர்த்து சாப்பிட்றது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அதுவும் அந்த பீரியட்ஸ் டைமில் தேங்காய் பால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஸோ பீரியட்ஸ் டைமில் இந்த தேங்காய் பாலோடு சேர்த்து சாப்பிட்ற உணவு, அந்த இடியாப்பம்லாம் தேங்காய் பாலோடு சேர்த்து சாப்பிடும்போது பீரியட்ஸ் டைமில் பெண்களுக்கு அவ்வளோ சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நைட்லேயும் நம்ம ஃபுட்டு எடுக்கும்போது ஈஸியாக டைஜஷன் ஆகிற ஃபுட்டாக எடுக்கணும். ஸோ இட்லி எடுக்கிறீங்க, இடியாப்பம் எடுக்கிறீங்க, ஓகே. ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக நைட் தூங்கும்போது கொஞ்சம் பால் குடிச்சணும். ஸோ அந்த பாலில் நம்ம பனங்கற்கண்டோ இல்லை ஏலக்காய் பொடியோ, சுக்கு பொடியோ, இல்லை மஞ்சள் பொடி ஏதாவது ஒன்று சேர்த்து நம்ம குடிச்சிட்டு தூங்கும்போது நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றது வர ஆரம்பிக்கும். ஸோ இதோடு சேர்த்து ஃபுட்டோடு சேர்த்து வெயிட் லாஸ்க்கு இந்த குளியல் முறைன்னு ஒன்று இருக்குது, அதுவும் நான் சொல்லிடுறேன். ஸோ எண்ணெய் குளியல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ வாரம் 2 முறை எண்ணெய் குளியல் வெந்நீரில் குளிக்கும்பொழுது நம்ம பாடி வந்து நல்லாவே கூல் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கு பாடி வந்து கூல் ஆகிறதுக்கு இது ஒரு சிம்பிள் மெத்தட். சித்தாலையும் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு சில தைலங்கள் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஆயில் பாத் எடுக்கும்போது இன்னும் நல்ல ரிசல்ட் இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்டீம் பாத்லாம் எடுக்கிறோம் இல்லைங்களா, நீராவி குளியல் இருக்குது, மண் குளியல் இருக்குது, வாழை இலை குளியல் இருக்குது. ஸோ டெய்லி கொஞ்சம் நேரம் நம்ம சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகும்போதே நம்ம பாடியில் நிறைய சத்துக்கள் வரும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஒன்லி டயட்டை நம்ம போகாமல் சைடில் வேறு என்னென்ன இருக்கோ எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது நல்ல ரிசல்ட், எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் வந்து. ஸோ இந்த பாட்காஸ்டோட லாஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, இட்ஸ் அ 3-2-1 ரூல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த 3-2-1 அப்படின்னா என்னென்னா, 3 things that every person should do, 2 things that they should never do, and 1 secret tip for everyone அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் சொல்லுவீங்க. ஸோ 3 things ஃபஸ்ட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயந்தான். ஸோ கரெக்ட் டைமுக்கு நல்லா தூங்கணும். ஸோ ஃபுட் வந்து எந்த அளவுக்கு நம்ம எடுக்கிறோம், ஃபுட்டில் வந்து இந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்கான்றதை பார்த்துக்கணும். அடுத்து முக்கியமாக நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது. ஸோ இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் தான் நீங்கள் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கும். ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது நம்ம பிரெயினில் செக்ரேட் ஆகலை அப்படின்னும் போது தான் ஒரு டிப்ரெஷன்லேயே இருப்பாங்க, வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகணும்னா ப்ரீத்திங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது, இப்போ ஒரு டிப்ரெஷனில் அதிலே உட்காந்துருவாங்க, டக்குன்னு நம்ம வேறு விஷயங்களை நம்ம வந்து மைண்டை டைவெர்ட் பண்ணும்போது ஈஸியாக நமக்கு வந்து அதுலேருந்து டைவெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு இது கண்டிப்பாக இது 3 விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். பண்ணவே கூடாது அப்படின்னு சொன்னால், ஃபுட் அதிகமாக ஸ்வீட்ஸ். ஸோ இந்த ஸ்வீட்ஸோடு சேர்ந்து இந்த மாவுச்சத்து நிறைஞ்சிருக்கிற ஃபுட்ஸ் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதற்கு அடுத்தது நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி நமக்கு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி டயட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி 10,000 ஸ்டெப்ஸ் ஒரு நாளைக்கு நடக்கிறோமா, இவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறோமா, ஸோ எந்த அளவுக்கு எஃபர்ட் போகிறோம். ஒரு சிலர் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க, வெயிட் லாஸ்க்கு இதை நான் இன்றைக்கி பண்ண போகிறேன், இனிமேல் இதுதான் அப்படின்வாங்க. 2 days 3 days போகும், மேக்ஸிமம் 1 week ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்துக்கலாம், நாளைக்கு. ஸோ அதுதான் நமக்கு வந்து ஒரு வெயிட் லாஸ் வந்து ஃபெயிலியரில் போய் முடியறதுக்கு இது ஒரு ரீசன். ஸோ கண்டினியூஸாக நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, 1 சீக்ரெட் டிப் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள்? சீக்ரெட் டிப்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த நத்தைச்சூரி இருக்குது இல்லைங்களா, இதை ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ நிறைய பேர் என்னென்னவோ ஹெல்த் ட்ரிங்க் நான் எடுக்கிறேங்க, வெயிட் லாஸ் ட்ரிங்க், இது எதுவுமே வேணாம். ரொம்ப சிம்பிளாக இந்த நத்தைச்சூரி ட்ரிங்க்கை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே நல்லா வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப அவசியம். வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை, என்ன பிரச்சனை நம்ம உடலில் இருந்தாலும் அப்போ அந்த எண்ணெய் குளியல் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகுது. ஸோ ஆர்கன்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ் ஆகும். அப்போ நமக்கு நல்ல ரிசல்ட் வரும். ஸோ இன்றைக்கி வந்து வெயிட் லாஸ் அப்படின்ற நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பிகாஸ் டயட் எடுக்கிறாங்க அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. வெயிட் லாஸ் ஜர்னிக்குள்ளே என்ட்ரான எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு எனக்கு வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் போயிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து எந்த இடத்துல அவங்க மிஸ்டேக் பண்ணுறாங்கன்ற அந்த புரிதல் வந்திருக்கும். அண்ட் என்ன மாதிரியான ஹேபிட்ஸ்லாம் அவங்க இன்னும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் வெயிட் லாஸில். அண்ட் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் அவங்க பண்ணணுன்ற அண்டர்ஸ்டாண்டிங் இந்த வீடியோ மூலமாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச், பிகாஸ் இங்கே வந்து இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா விஷயமும் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம். ஸோ நம்ம இன்னொரு டாப்பிக்கோட அகெயின் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.